அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்ட் 2. First off, what is singleton set? Singleton setனா என்ன அப்படினு பார்க்கலாம். Can you name the Indian cricket captain made only one century in their one-day cricket history? One-day cricket historyல வெறும் ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் போட்ட இந்தியன் கிரிக்கெட் கேப்டன்ஸ் எத்தனை பேர்? அவங்கள நேம் பண்ண முடியுமா? எஸ், இருக்காங்க. ஒரே ஒரு இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் தான். அவரோட கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒன் டே கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு செஞ்சுரி போட்ட பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் மனோகர் கவாஸ்கர். அப்போ த செட் ஆஃப் ஆல் இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் மேட் ஒன்லி ஒன் செஞ்சுரி இன் தேர் ஒன் டே கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி இஸ் த ஒன்லி ஒன் பர்சன் கவாஸ்கர். அப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் செட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட். இதில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அதனால இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து சிங்கிள்டன் செட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் சிங்கிள்டன் செட். எ செட் ஹேவிங் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் சிங்கிள்டன் செட். அதான் ஹென்ஸ் எ செட் ஹேவிங் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இஸ் கால்ட் எ சிங்கிள்டன் செட். இப்போ இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சிங்கிள்டன் செட்டுக்கு. Have a look at this example. The set of all x is such that x cube plus 1 is equal to 0 and x belongs to z. அதாவது இந்த செட்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸு, அந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பண்ணால் 0 வரும். அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்னா இன்டிஜராக இருக்கணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 வந்து 0 ஆகும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா தான் அந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்ற ஈக்குவேஷன் வந்து 0 ஆகும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ இந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட்ஸ் எத்தனை வேல்யூ எக்ஸுக்கு வந்து கொடுக்க முடியும்னா இந்த -1 மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த செட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் -1 மட்டும்தான். அப்போ இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் -1. ஸோ தட் இஸ் அ சிங்கிள்டன் செட். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் சப்செட் அண்ட் சூப்பர் செட். சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன? Have a look at this example. இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. S equal to சித்ரா, விஜய், ஏஆர் ரகுமான், ஜானகி, பி சுசீலா, எஸ்பிபி, ஹரிஹரன், கமல்ஹாசன். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா S1, S2, S3, S4, S5, S6, S7, S8 அப்படின்னு நேம் பண்ணிட்டோம். அப்போ இதில் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு கேட்டகரிக்கு கீழே நம்மளால் கொண்டு வர முடியுமா? The above example shows that S is the set of playback singers in Tamil movie. அப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு கேட்டகரியில் கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாமே தமிழ் மூவியில் பாடல் பாடிய பாடகர்கள். ஸோ அப்போ இவங்களை நம்ம செட் ஆஃப் பிளேபேக் சிங்கர்ஸ் இன் தமிழ் மூவின்ற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாம். ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரம் த செட் எஸ் கேன் யூ குரூப் த பிளேபேக் சிங்கர்ஸ் ஹூ ஹவ் ஆக்டட் ஆஸ் அ ஹீரோ இன் தமிழ் மூவி. அப்போ இந்த எஸ்ஸிலிருந்து இப்போ சிங்கராகவும் இருந்து ஆக்டராகவும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். எஸ் வி கேன் குரூப் தம் ஆஸ் ஏஸ் ஈக்குவல் டு S2, S6, S8. இவங்க 3 பேர் மட்டும்தான். ஆக்டர் விஜய் பாடலும் பாடியிருக்காரு. அதே மாதிரி சிங்கர் எஸ்பிபி நடிகராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆக்டர் கமல்ஹாசன் சிங்கராகவும் இருந்திருக்காரு, ஆக்டராகவும் இருந்திருக்காரு. அப்போ இந்த 3 பேர் மட்டும்தான் போத் ஆக்டர் அண்டு சிங்கர். ஓகேவா? ஸோ அப்போ இவங்களை ஆக்டர்ன்ற கேட்டகரிக்கு கீழேயும் நம்ம கொண்டு வரலாம். அதான் எஸ் வி கேன் குரூப் தம் ஆஸ் ஏஸ் ஈக்குவல் டு S2, S6, S8 அண்ட் ஹியர் நோட் தட் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் கண்டெய்ன்ட் இன் எஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே எஸ்ஸுக்குள்ளார இருக்கா? அதனால இந்த எஸ்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சப்செட் ஆஃப் எஸ். சாரி, இந்த ஏவை வந்து எஸ்ஸோட சப்செட்னு சொல்லலாம். ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எஸ் அண்ட் எஸ் இஸ் கால்டு த சூப்பர் செட் ஆஃப் ஏ. இப்போ எஸ்ஸை சூப்பர் செட்னு சொல்லுவோம், ஏவை சப்செட்னு சொல்லுவோம். அப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்.
இப்போ மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் பார்க்கலாம். If A and B are two sets such that every element of A is also an element of B, then A is called the subset of B. அப்போ ஏபின்னு ரெண்டு செட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏன்ற செட்டை பிக்கு சப்செட் அப்படின்னு சொல்லணும்னா எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா ஏல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே பியில் இருந்துச்சு அப்படின்னா ஏவை நம்ம பியோட சப்செட்டுன்னு சொல்லலாம். அதான் தென் ஏ இஸ் கால்டு த சப்செட் ஆஃப் பி. இதை நொட்டேஷனில் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா ஏ கண்டெய்ன்ட் இன் பி அப்படின்னு டினோட் பண்ணலாம். அப்போ தஸ் ஏ கண்டெய்ன்ட் இன் பி அப்படின்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் வந்து ஏல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பிலையும் இருக்கணும். அப்போ தான் ஏ கண்டெய்ன்ட் இன் பின்னு சொல்ல முடியும். அதான் தஸ் ஏ கண்டெய்ன்ட் இன் பி இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஆல்சோ இஃப் ஏ கண்டெய்ன்ட் இன் பி, அதே மாதிரி ஏ கண்டெய்ன்ட் இன் பியாக இருக்கும் பொழுது நம்ம ஏவை சப்செட்டுன்னு சொல்கிறோம்ல, அப்போ பி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பியை சூப்பர் செட்டுன்னு சொல்லலாம். தென் பி இஸ் கால்டு த சூப்பர் செட் ஆஃப் ஏ. அண்ட் ஆல்சோ வி ரைட் திஸ் as. அப்போ இதை நம்ம எப்படி வந்து நொட்டேஷனில் டினோட் பண்ணலாம் அப்படின்னா பி கண்டெய்னிங் ஏ அப்படின்னு டினோட் பண்ணலாம். For example, if V is the set of vowels in English alphabet and S is the set of letters in English alphabet, then we can say V contained in S and S containing V. இப்போ Vன்றது வந்து set of vowels. அப்போ set of vowelsனா நமக்கு என்ன வரும்? V is equal to AEIOU. and Sன்றது என்னது? set of alphabets in English language. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற set of alphabetsனா A to Z வரும். அப்போ அந்த A to Zக்குள்ளார இந்த AEIOE வந்து அடக்கம். அப்போ இந்த V நம்ம என்னன்னு சொல்லலாம்? Sஓட சப்செட்டுன்னு சொல்லலாமா? அதான் then V contained in S and S containing V. அப்போ Vன்றது சப்செட்டு, Sன்றது சூப்பர் செட்டு. அதே மாதிரி if A is equal to 135 and B is equal to 1 2 3 4 5 அப்படின்னா இப்போ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்கா? அப்போ ஏவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? A contained in B. அதாவது A is a subset of B அப்படின்னு சொல்லலாம். B a superset of A அப்படின்னு சொல்லலாம். அதான் B containing A. அதே மாதிரி if A is equal to set of all x such that x is a multiple of 2. அப்போ Aன்றது set of all x such that x is a multiple of 2 அப்படின்னா அந்த Aன்ற செட் எப்படி இருக்கும்? 2 4 6 8 etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி Bன்றது என்னன்னா set of all x such that x is a multiple of 5. அப்போ Bன்ற செட் எப்படி இருக்கு? 5 10 15 20 etc. போயிட்டே இருக்கு. and C is equal to set of all x such that x is a multiple of 10. அப்போ Cன்ற செட் என்னவா இருக்கும்? 10 20 30 etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மூணு செட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும்? C contained in A. இப்போ Cல என்ன இருக்கு? 10 20 30 40 இருக்கு. Aல என்ன இருக்கு? 2 4 6 8 10 12 14 16 18 20 etc. போயிட்டே இருக்கு. அப்போ Cல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் Aல இருக்கும். அப்போ Cயை நம்ம என்னன்னு சொல்லலாம்? Aவோட சப்செட்டுன்னு சொல்லலாம். அதான் then we can say that C contained in A. அதே மாதிரி Bல என்ன இருக்கு பாருங்க? B வந்து மல்டிபிள் ஆஃப் 5னா Bயோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? 5 10 15 20 etc. Cன்றது என்ன? 10 20 30 etc. அப்போ Cல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் Bல இருக்கும். ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 10 is also multiple of 5. அதனால Cயோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே Bல இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்? C contained in B. அப்போ C is also a subset of B. அப்போ Cன்றது AB ரெண்டுத்துக்குமே சப்செட்டாக இருக்கு. ஓகேவா? அடுத்து ஈக்குவல் செட்ஸ். எப்போ நம்ம ரெண்டு செட்டை ஈக்குவல் செட்டுன்னு சொல்லலாம்? பாருங்க, have a look at this example. இப்போ M is equal to 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவிஸ்ரீ பிரசாத். இவங்களை எந்த கேட்டகரிக்கு கீழே நம்ம குரூப் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு கீழே இந்த மெம்பர்ஸ் வந்தால் தான் எம்மை நம்ம செட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இவங்க எந்த கேட்டகரிக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் தமிழ் மூவி. தமிழ் மூவியில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர். அப்போ இந்த செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ன்றது இங்கே யூனிக் கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரிக்கு கீழே இவங்களை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே எம்ன்றது ஒரு செட்டு. அதே மாதிரி எஸ் ஈக்குவல் டு த சேம் பர்சன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவிஸ்ரீ பிரசாத். அப்போ இவங்களை எந்த கேட்டகரிக்கு கீழே நம்ம குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் பிளேபேக் சிங்கர்ஸ் இன் தமிழ் மூவி. ஏன்னா இவங்க மியூசிக் பண்ணது இல்லாமல் படத்தில் பாடவும் செஞ்சுருக்காங்க. அதனால இவங்களை வந்து நம்ம பிளேபேக் சிங்கர்ன்ற கேட்டகரிக்கு கீழேயும் கொண்டு வரலாம். அப்போ இங்கே நம்ம ரெண்டு செட்டு பார்க்குறோம். எம்ன்றது செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர், எஸ்ன்றது செட் ஆஃப் பிளேபேக் சிங்கர்ஸ் இன் தமிழ் மூவி. இப்போ நம்ம எம்மையும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எம்மில் இருக்கிறோம் சேம் மெம்பர்ஸ் தான் எஸ்ஸில் இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஈக்குவல் செட்டுன்னு சொல்லலாமா?
இப்போ here note that the set M and S have the same members. So these two sets are equal sets. அதனால இந்த செட்டை நம்ம ஈக்குவல் செட்ஸ்னு சொல்லலாம். அப்போ வித் திஸ் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளை வச்சு ஈக்குவல் செட்ஸ்னா என்னன்னு நம்மளால ஈஸியாக டிஃபைன் பண்ணிட முடியுமா? அப்போ ரெண்டு செட்டை நீங்கள் ஈக்குவல்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்கணும். அதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரெண்டு செட்டை ஈக்குவல் செட்டுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ hence two sets are said to be equal if both the sets contain the same members. ரெண்டு செட்டுமே சேம் மெம்பர்ஸை கண்டெயின் பண்ணியிருந்தா அந்த ரெண்டு செட்டை ஈக்குவல் செட்டுன்னு சொல்லலாம். இப்போ mathematical definition equal sets க்கு two sets A and B are said to be equal sets if and only if they contain the same elements and we write A is equal to B. ரெண்டுத்துலேயுமே சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அதை நம்ம எப்படி நோட்டேஷனில் சொல்லலாம்னா A equal to Bன்னு சொல்லலாம். அப்போ thus A is equal to B. A வந்து Bயாக இருக்கணும். எப்போனா if every element of A is an element of B and every element of B is an element of A. அந்த மாதிரி இருந்தால் A is equal to Bன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம்பிள். The set A is equal to set of all x such that x is an even integer and 2 less than or equal to x less than or equal to 10. அதாவது ஏன்றது set of all x, அந்த x எப்படி இருக்குன்னா ஈவன் இன்டிஜராக இருக்கு, as well as 2 less than or equal to x less than or equal to 10 இருக்கு. அப்போ ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இதான் ஏவோட எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி பின்னு ஒரு செட்டு பார்க்குறோம். B is equal to set of all x such that x is divisible by 2 and x less than 11 and x not equal to 0. அதாவது x is divisible by 2, xல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டால டிவைட் ஆகணும் அண்டு x less than 11 இருக்கணும். அப்போ எந்த நம்பர் ரெண்டால டிவைட் ஆகும்? ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ரெண்டால டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ 11 விட லெஸ் தெனாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ்லாம் இதில் வந்துடும். இப்போ 11 விட லெஸ் தெனாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10. இப்போ பாருங்கள், ஏன்ற செட்லையும் 2, 4, 6, 8, 10 இருக்குது, பின்ற செட்லையும் 2, 4, 6, 8, 10 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஏபியை ரெண்டு விதமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா சேம் செட்டை தான் குறிக்குது. அதனால இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா the sets A and B are equal. அதான் here note that both the sets A and B are equal sets since both the sets have the same elements. Okay. அடுத்து பாருங்க, வாட் இஸ் ப்ராப்பர் சப்செட்? ப்ராப்பர் சப்செட்னா என்ன? இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, ஹேவ் அ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். S equal to S1 ஜானகி, சாரி S1 சுசீலா, S2 ஜானகி, S3 சித்ரா, S4 ஹரிஹரன், S5 SPB. ஸோ அப்போ இந்த எஸ்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கர்ன்ற யூனிக் கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாம். அப்போ ஹியர் S இஸ் த செட் ஆஃப் பிளேபேக் சிங்கர்ஸ் இன் தமிழ் மூவி. அதே மாதிரி F பார்க்குறோம். Fல வந்து S1 சுசீலா, S2 ஜானகி, S3 சித்ரா. ஸோ இவங்கள ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு கீழே இந்த மெம்பர்ஸை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வரலாம். ஹியர் F இஸ் த செட் ஆஃப் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ் இன் தமிழ் மூவி. தமிழ் மூவியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எஸ்ஸையும் எஃப்ஐயும் கம்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எஃப்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் எஸ்ஸில் இருக்காங்க. அதே நேரம் எஃப்ல இல்லாத சில மெம்பர்ஸும் எஸ்ஸில் இருக்காங்க. அப்போ எஃப்ஐ விட எஸ்ஸில் மோர் தேன் 1 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதனால இந்த எஃப்ஐ நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஹியர் நோட் தட் த செட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த செட் எஃப் இஸ் ப்ராப்பர்லி கண்டெய்ன்ட் இன் எஸ். அப்போ எஃப்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் என்டையர்லி கண்டெய்ன்ட் இன் எஸ்ஸாக இருக்கிறாங்க. அதனால எஃப்ஐ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எஸ். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம ப்ராப்பர் சப்செட்டை டிஃபைன் பண்ணிடலாமா மேத்தமெட்டிக்கலா? எப்படின்னு பாருங்க. ப்ராப்பர் சப்செட். If A and B are two sets such that A contained in B and A not equal to B, then A is called proper subset of B. அப்போ ரெண்டு செட்டு A and Bயில் நம்ம ஏவை பியோட ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா A contained in B இருக்கணும், as well as A not equal to B இருக்கணும். A Bக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. which means that Bயில் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது ஏவை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ thus A is a proper subset of B, which implies every element of A is an element of B,
பட் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் இன் ஏ. ஏல இல்லாத மாதிரி குறைஞ்சது ஒரு எலிமெண்ட்டாவது பியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஏவை வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க. A is equal to 2, 3, 4, 5, 6 etc. is a proper subset of n. ஏன் அப்படின்னா what is n? nன்றது the set of natural numbers 1, 2, 3, 4, 5, 6 etc. அப்போ இங்கே என்னையும் ஏவையும் கம்பேர் பண்ணும்பொழுது 1 வந்து nல இருக்கு, ஆனால் ஏல 1 இல்லை. அப்போ a is entirely contained in n. அப்போ ஏவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n சொல்லலாமா? தட்ஸ் ஆல். அதான் because a contained in n and a not equal to n since 1 belongs to n but 1 does not belongs to a. அதனால அப்புறம் n is a proper subset of I or z. அதே மாதிரி n நம்ம என்னன்னு சொல்லலாம்? செட் ஆஃப் இன்டிஜர்ஸோட ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். ஏன்னா செட் ஆஃப் இன்டிஜர்ஸில் நெகட்டிவ் இன்டிஜர்ஸும் வரும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் வரும். ஆனால் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் வெறும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் வரும், 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரான்னு. அப்போ இந்த செட் ஆஃப் ஆல் இன் நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம். தான் பிகாஸ் எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அன் இன்டிஜர் பட் எவ்ரி இன்டிஜர் நீட் நாட் பி அ நேச்சுரல் நம்பர். அடுத்து வாட் இஸ் கம்பேரபிள் செட்ஸ்? கம்பேரபிள் செட்ஸ்னா என்ன? இப்போ செட்ஸ்னு வந்திருக்கிறதுனால ரெண்டு செட் நம்ம கம்பேர் பண்ணாதான் அது கம்பேரபிளா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ நமக்கு ரெண்டு செட்டு வேணும். ஹேவ் அ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். அப்போ ரெண்டு செட்டு நம்ம எடுத்துக்கிறோம். எஸ் ஈக்குவல் டு S1 சுசீலா, S2 ஜானகி, S3 சித்ரா, S4 ஹரிஹரன், S5 SPB. ஸோ இவங்க எந்த கேட்டகரிக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கர்ஸ். அண்ட் தென் எஃப் ஈக்குவல் டு S1 P சுசீலா, S2 S ஜானகி, S3 சித்ரா. இப்போ இதில் பாருங்கள், இந்த எஃப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே எஸ்ல இருக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு செட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி ஒரு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு செட்டில் இருக்கா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியுது. அதனால இந்த செட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கம்பேரபிள் செட்னு சொல்லலாம். ஸோ ஹியர் நோட் தட் எஃப் கண்டெய்ன்ட் இன் எஸ். ஏன்னா எஃப் வந்து என்டையர்லி கண்டெய்ன்ட் இன் எஸ்ஸாக இருக்குது அண்ட் எஸ் கண்டெய்னிங் எஃப். எஸ் வந்து எஃப்ஐ வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. அதனால இந்த ரெண்டு செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கம்பேரபிள் செட்னு சொல்லலாம். அப்போ எப்போ ரெண்டு செட்டை நம்ம கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு சப்செட்டாக இருந்தால். ஓகேவா? ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு சப்செட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா அந்த ரெண்டு செட்டும் கம்பேரபிள் செட்டுன்னு சொல்ல முடியும். அப்போ ஈக்குவல் செட்ஸையும் நம்ம கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லலாம். பாருங்க, மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன். இஃப் டூ செட்ஸ் A and B are such that either A contained in B or B contained in A. அதான் ரெண்டு செட்டு A Bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று A Bக்கு சப்செட்டாக இருக்கணும் அல்லது B Aக்கு சப்செட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம A B அப்படின்ற செட்ஸை கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லலாம். இஃப் நெய்தர் A contained in B nor B contained in A. A Bக்கு சப்செட்டாக இல்லைனாலும் அல்லது B Aக்கு சப்செட்டாக இல்லை, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சப்செட்டாக இல்லை அப்படின்னா நம்ம அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ரெண்டு செட்டையும் நான் கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் A is equal to 1, 3, 5 and B is equal to 1, 2, 3, 4, 5. இதில் பாருங்கள், A வந்து என்டையர்லி கண்டெய்ன்ட் இன் பியாக இருக்குது. அப்போ A இஸ் அ சப்செட் ஆஃப் B. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? A and B வந்து கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லலாம். அதான். அதே மாதிரி இஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஏ பி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தா, ஏன்னா ஏ பி எப்போ ரெண்டு செட்டு ஈக்குவலாக இருக்கும்? ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்கணும், பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கணும். அப்போ ஏ கண்டெய்ன்ட் இன் பி அண்ட் பி கண்டெய்ன்ட் இன் ஏவாக இருந்தால் தான் ஏ ஈக்குவல் டு பின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சப்செட்டாக இருக்கிறதுனால ஈக்குவல் செட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 3, 5 அண்ட் பி ஈக்குவல் டு AEIOU. இப்போ ஏல வந்து 1, 3, 5 இருக்குது, வியில் பார்த்தீங்கன்னா AEIOU இருக்குது. இப்போ இந்த ஏவை வந்து விக்கு சப்செட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஏல நியூமரல்ஸ் இருக்குது, வியில் அல்ஃபபெட்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டு நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால் இந்த ரெண்டு செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? நான் கம்பேரபிள் செட்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ ரெண்டு செட்டை கம்பேரபிள் செட்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு செட்டு இன்னொன்றுக்கு கண்டிப்பாக சப்செட்டாக இருக்கணும். வாட் இஸ் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்? இப்போ ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்னா என்ன?
Have a look at this example. இந்த எக்ஸாம்பிள பாருங்க. A is equal to இந்த சாங் கேளுங்க. ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே. ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த. ஓகே, இந்த சாங்க கேளுங்க. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா. இப்போ 2 சாங் கேட்டீங்க. இந்த 2 சாங்கையும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு கீழே நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சோலோ சாங்ஸ். ஏன்னா ரெண்டுமே மேல் போர்ஷன் மட்டும் வரக்கூடிய சாங். அப்போ ரெண்டுமே கலெக்ஷன் ஆஃப் சோலோ சாங் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வருது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாங் கேளுங்க. நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் காண்பவை யாவுமே. ஓகே, அடுத்த சாங் கேளுங்க. ஓகே, அடுத்த சாங் கேளுங்க. நினைவு ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. இப்போ 3 சாங் கேட்டீங்க. இது 3த்தையும் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு கீழே கொண்டு வர முடியுமா பாருங்க. நிலா காயும் நேரம் சரணம், அதுவும் 2 பேர் பாடினாங்க. ரோஜா ஒன்று, அந்த பாட்டும் 2 பேர் பாடினாங்க, மேல் ஃபீமேல். நினைவோ ஒரு பறவை, அதுவும் மேல் ஃபீமேல். அப்போ 3மே பார்த்தீங்கன்னா டூயட் சாங் அப்படின்ற கலெக்ஷனுக்கு கீழே வந்துடுதா. ஸோ அப்போ 2 கேட்டகரிக்கு கீழே நம்ம சாங்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏன்றது ஒரு செட்டு கலெக்ஷன் ஆஃப் சோலோ சாங்ஸ், பின்றது ஒரு செட்டு கலெக்ஷன் ஆஃப் டூயட் சாங்ஸ். சரி, இப்போ here note that the set A is the set of solo songs in Tamil movies and B is the set of duet songs in Tamil movie. Okay, இப்போ இது ரெண்டுத்தையுமே can you make these 2 sets as a single group based on a specific category? இந்த 2 கலெக்ஷனையுமே ஒரு சிங்கிள் கேட்டகரிக்கு கீழே நம்மளால குரூப் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த 2 ஏபின்ற செட்டு, ஏன்ற செட்டு, பின்ற செட்டு ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னா இருக்கு. எஸ், we can group these 2 sets under the category the set of songs composed by இளையராஜா. ஏன்னா இந்த எல்லா சாங்குமே இளையராஜா கம்போஸ் பண்ண சாங். அப்போ இளையராஜா சாங்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 செட்டையுமே வந்து குரூப் பண்ணலாம். அப்போ ஸோ தீஸ் 2 sets comes under the family இளையராஜா சாங். அப்போ இளையராஜா சாங்ஸ் அப்படின்ற ஃபேமிலி கீழே அது வந்துடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி 2 செட்ஸை கலெக்ட் பண்ணி இன்னொரு செட்டு 2 or more செட்ஸை கலெக்ட் பண்ணி இன்னொரு செட்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். இப்போ தட் இஸ் ஐஸ் ஈக்குவல் டு த செட் ஏ கமா பி இஸ் செட் டு பி ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். ஹென்ஸ் வி கன்க்ளூட் தட். இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஃபேமிலி ஆஃப் செட்ஸோட மெம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா அது இன்னொரு செட்டாக இருக்கும். அதான் ஹென்ஸ் வி கன்க்ளூட் தட் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் ஷுட் பி அனதர் செட்ஸ். அது வந்து இன்னொரு செட்ஸாக இருக்கும்.
அப்போ வித் திஸ் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்மளால் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியுமா? பாருங்க. A set whose elements are also sets is called a family of sets or a set of sets. அப்போ ஒரு செட்டோட எலிமெண்ட்ஸே செட்டாக இருந்துச்சுன்னா அந்த செட்டை நம்ம ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது செட் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த செட் 1, த செட் 2, 3, த செட் 4, 5, 6 இஸ் கால்டு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். பிகாஸ் அந்த செட்டுக்குள்ளார உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா செட்ஸாக இருக்குது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து பவர் செட் ஆஃப் செட். இப்போ பவர் செட் ஆஃப் செட்னா என்ன? த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட். ஒரு செட்டோட சப்செட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பவர் செட் ஆஃப் செட்டுன்னு சொல்லலாம். த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் A is called the power set of A and is denoted by P of A. அதை நம்ம P of A அப்படின்னு சொல்லலாம். அப்போ thus P of A is equal to the set of all S such that S contained in A. For example, பாருங்க, if A is equal to the set A, then அதோட பவர் செட் என்னவா இருக்கும்? எம்டி செட்டு அப்புறம் அந்த ஹோல் செட்டு. அதே மாதிரி if B is equal to the set 2, 5, then P of B. அப்போ P of B என்ன இருக்கும்? the set of all subsets of B. அப்போ B ஓட சப்செட்ஸ் எல்லாம் எது? 2, 1, 5, 1, அப்புறம் 2, 5, 1, அப்புறம் எம்டி செட் 1. அதான் 5, 2, அப்புறம் 5 அண்ட் தென் பி. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பவர் செட் ஆஃப் செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பவர் செட் ஆஃப் அ செட்டுனா அந்த செட்ஸோட சப்செட்ஸோட கலெக்ஷன். த செட் ஆஃப் ஆல் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸு. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட வேல்யூபிள் ஐடியாஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அந்த யூடியூப் சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.